ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சாம்சங் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு ஞாபகம் வருது சாம்சங்கில் இருக்கக்கூடிய அந்த ஃபோன் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம். இதுதான் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஞாபகம் வரும். ஆனால் சாம்சங் இது மாதிரியான எலக்ட்ரானிக் பொருட்கள் மட்டும் இல்லாது இன்னும் நிறைய பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாம்சங்கிறது உலக அளவில் ஒரு மிகப்பெரிய கம்பெனி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? நம்ம சப்ஸ்கிரைபர் தமிழ் செல்வன் அப்படிங்கிற ஒருத்தர் கூட சாம்சங் கம்பெனியை பற்றின அவங்களோட ஸ்டோரி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருந்தார். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம சாம்சங் கம்பெனியோட ஸ்டோரி மற்றும் அவங்களோட பிஸ்னஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிற முழு தகவலை தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். வெல்கம் டு லோக்கல் மாஃபியா தமிழ். நான் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர். இன்றைக்கி உலக அளவில் மிக முக்கியமான ஒரு பிராண்டாக இருக்கக்கூடிய சாம்சங் அப்படிங்கிற கம்பெனி எந்த நாட்டை சேர்ந்த கம்பெனி அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும், நிறைய பேருக்கு தெரிஞ்சு கூட இருக்கலாம். இந்த சாம்சங் அப்படிங்கிற கம்பெனி சவுத் கொரியாவை தலைமையிடமாக கொண்ட ஒரு கம்பெனி தான். சவுத் கொரியா நாட்டிலேருந்து தான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் அங்கே தான் இருக்குது. இந்த கம்பெனி ஆரம்பித்ததும் சவுத் கொரியாவில் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இந்த கம்பெனி 1938 ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கம்பெனியாக இருக்குது. சவுத் கொரியாவில் டேஹோ அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான். ஆரம்பத்தில் இவங்க சாம்சங் அப்படிங்கிற ஒரு பெரிய கம்பெனியை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சாம்சங் அப்படிங்கிற பேரில் இவங்க ஒரு மளிகை கடையை தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. மளிகை பொருட்கள் தினம் நம்ம பெட்டி கடையெல்லாம் இருக்கும் இல்லையா நம்ம ஊரில், அது மாதிரியான ஒரு கடையை தான் அவங்க சவுத் கொரியாவில் டேஹோ அப்படிங்கிற அந்த இடத்துல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த கடையை ஆரம்பித்த ஒரு பேர் என்னன்னு கேட்டோம்னா லீ பெங் சல் அப்படிங்கிறவர் தான். இந்த லீ பெங் சல் தான் இந்த சாம்சங் கம்பெனியை முதல்ல ஆரம்பித்தவராக இருக்கிறாரு. இந்த கம்பெனி 1938 ஆரம்பித்து அவங்களோட கடை அப்படியே ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. அதன் பிறகு 1947 சவுத் கொரியாவோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய சியோல் அப்படிங்கிற அந்த ஒரு நகரத்துக்கு இவங்களோட கடையை மாற்றுறாங்க. அந்த நேரத்தில் இவங்களோட கடையை இன்னும் பெருசாக்கி கிட்டத்தட்ட ஒரு 40 எம்ப்ளாயிஸை இவங்க கடையில் சேர்த்துக்கிட்டு அந்த அளவுக்கு ஒரு பெரிய கடையாக இவங்க சியோலில் தொடங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் 1947-48 கொரியன் வார் அப்படிங்கக்கூடிய ஒரு போர் வந்துச்சு. நார்த் கொரியாவுக்கும் சவுத் கொரியாவுக்கும் இடையில ஒரு மிகப்பெரிய போர் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் சவுத் கொரியாவோட தலைமையிடமாக இருக்கக்கூடிய அந்த சியோல் அப்படிங்கிற இடத்துலேருந்து நிறைய கம்பெனிகள், நிறைய கடைகள், நிறைய மக்கள் வெளியேற்றப்பட்டாங்க. அப்படி வெளியேறினதில் இந்த சாம்சங் கம்பெனியும் வெளியேறிடுச்சு சியோலை விட்டு. சியோலேருந்து வெளியேறி மறுபடி டேஹோ சிட்டியிலே போயிட்டு இவங்க கடையை வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகு 1950 ஹைசங் குரூப் அப்படிங்கக்கூடிய ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அது ஒரு ஆட்டோமொபைல் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, அவங்க கூட ஒரு ஜாயின்ட் கொலாபரேஷன் வச்சு இந்த சாம்சங் கம்பெனி இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் சர்வீசஸ், ரீட்டைல் ஷாப்ஸ், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸு, இது மாதிரியான பிஸ்னஸ் எல்லாத்தையும் தொடங்கி பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அதன் பிறகு 1954 பூசன் அப்படிங்கிற சவுத் கொரியாவில் இருக்கக்கூடிய ஒரு நகரத்தில் இவங்க ஒரு சுகர் மில் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த சுகர் மில் மிகப்பெரிய அளவில் சக்ஸஸ் அடைஞ்சிருச்சு, பெரிய வளர்ச்சி. அந்த சுகர் மில்லேருந்து தயாரிக்கப்படுற சுகரை தான் கொரியாவில் மற்றும் மற்ற உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியுமே பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சில வருடங்களில் இவங்க டேகோ சிட்டியில் டெக்ஸ்டைல் மில்லுமே ஒன்று கட்டிட்டாங்க. இந்த டெக்ஸ்டைல்ஸ், துணி தயாரிக்கிறது, காட்டன் மில்லு, இந்த மாதிரியான ஒரு மில்லுமே கட்டிட்டாங்க. இப்படி தான் இந்த சாம்சங் கம்பெனியோட வளர்ச்சி ஆரம்ப காலகட்டத்தில் இருந்திருக்கு. இவங்க கூட 1950 பார்ட்னர்ஷிப் வச்ச அந்த ஹைசங் குரூப் அப்படிங்கிறவங்க ஒரு 10 வருஷத்தில் 1960 நாங்கள் பிரிஞ்சு போயிடுறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஷேரை வாங்கிட்டு பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த காலகட்டத்தில் தான் 1960 சாம்சங் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்குள்ளேயே வராங்க. ஹைசங் குரூப்பை விட்டு பிரிஞ்ச பிறகு சாம்சங் எலக்ட்ரானிக் பிஸ்னஸ்குள்ளே வந்த உடனே அவங்களோட ஆரம்ப காலகட்ட ப்ராடக்ட் என்னவாக இருந்துச்சுன்னா செமி கண்டக்டர் அப்படிங்கக்கூடிய அந்த சிப்பு தயாரிக்கக்கூடிய பிஸ்னஸாக தான் இருந்துச்சு. அதன் பிறகு அவங்க பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ராடக்டாக பிளாக் அண்ட் ஒயிட் டிவி ஒன்று வெளியிட்டாங்க. அதுவும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு மார்க்கெட்டில். அந்த காலகட்டத்தில் சாம்சங்கோட டிவி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்ற ஒரு டிவியாக இருந்துச்சு. அதன் பிறகு 1980 சுவிட்ச் போர்டு தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை சாம்சங் வாங்குறாங்க. அதை வாங்கி அந்த கம்பெனியை ரீபிராண்ட் பண்ணி தான் மொபைல் ஃபோன் தயாரிக்கக்கூடிய ஒரு யூனிட்டையே சாம்சங் ஆரம்பிக்கிறாங்க. சாம்சங் முதல்ல மொபைல் ஃபோன் தயாரிக்க ஆரம்பித்த வருஷம் 1980 அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அந்த காலகட்டத்தில் மொபைல் ஃபோன் தயாரிப்பில் மிக முன்னணி நிறுவனமாக இருந்தது நோக்கியா அப்படிங்கக்கூடிய அந்த கம்பெனி தான். அந்த 1980 அதன் பிறகு ஒரு 5 வருஷத்தில் சாம்சங் கிட்டத்தட்ட 40 லட்சம் மொபைல் ஃபோன்ஸை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாங்க. நோக்கியாவுக்கு மிகப்பெரிய ஒரு காம்படேட்டராகவும் அந்த காலகட்டத்தில் தான் சாம்சங் உருமாறவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
அதன் பிறகு 1987 வருஷம் சாம்சங் கம்பெனியோட ஃபவுண்டரான லீ பங் செல்ங்கிறவர் இறந்து போயிடுறாரு. அதன் பிறகு அவரோட மகனாக இருக்கக்கூடிய லீ ஜே யங் அப்படிங்கிறவர் பொறுப்புக்கு வராரு. அவர் பொறுப்புக்கு வந்த அப்புறம் இந்த சாம்சங் குரூப்பை ஒரு 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிக்கிறாரு, 5 குரூப்பாக பிரிக்கிறாரு இண்டிபெண்டன்ட் கம்பெனியாக. அதில் ஒன்று வந்து சாம்சங் குரூப் அப்படிங்கிற பேரில் எலக்ட்ரானிக் தயாரிக்கக்கூடிய அந்த பிஸ்னஸை கொடுக்குறாரு உலக அளவில். சின்ஷேகே குரூப் அப்படிங்கிற பேரில் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், ரீட்டைல் ஸ்டோர், இந்த மளிகை கடை அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடிய அந்த குரூப்பை பிரிக்கிறாரு. 3 சிஜே குரூப் அப்படிங்கிற பேரில் ஃபுட், கெமிக்கல், லாஜிஸ்டிக்ஸ் இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த ஒரு குரூப்பாக பிரிக்கிறாரு. 4 ஹேண்ட்செல் குரூப் அப்படிங்கிற பேரில் டெலிகாம் மற்றும் பேப்பர் தயாரிக்கக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ் குரூப்பாக பிரிக்கிறாரு. ஜூங் ஆங் அப்படிங்கிற குரூப்பாக மீடியா அண்ட் என்டர்டைன்மெண்ட் குரூப்பாக ஒரு 5 குரூப்பாக இந்த மாதிரி பிரிக்கிறார் அவர். இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் குரூப் வந்து மொபைல் ஃபோன் மட்டும் இல்லாது நிறைய எலக்ட்ரானிக்கல் ஹோம் அப்ளையன்சஸ் எல்லாமே தயாரித்து உலக அளவில் விற்பனை செய்யவும் ஆரம்பிக்கிறாங்க. 1990 வருஷம் சாம்சங் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் ஆரம்பிக்கிறாங்க. துபாயில் இருக்கக்கூடிய அந்த புர்ஜ் கலிஃபா அப்படிங்கக்கூடிய அந்த மிகப்பெரிய பில்டிங் இந்த சாம்சங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டின கம்பெனி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அதன் பிறகு 1992 வருஷம் சாம்சங் தான் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சிப் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியாக உருமாறிட்டாங்க. சிப் தயாரிக்கிறதுல மிக மிக முன்னணி நிறுவனமாகவும் சாம்சங் மாறிட்டாங்க. அதன் பிறகு 1995 வருஷம் எல்சிடி ஸ்க்ரீன் அப்படிங்கக்கூடிய லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே அப்படிங்கிற புது டெக்னாலஜியை சாம்சங் அறிமுகப்படுத்துகிறாங்க. உலகத்திலே முதல்ல இந்த எல்சிடி டிஸ்பிளே அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினது சாம்சங் கம்பெனி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இவங்க இந்த எல்சிடி டிஸ்பிளேவை அறிமுகப்படுத்தின பிறகு தான் இந்த டெலிவிஷன் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ந்துச்சு. பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாக இருந்தது, எல்சிடி டிஸ்பிளே வச்சு நிறைய பரிமாணத்தில் வளர்ந்தது இந்த டெலிவிஷன் அப்படிங்கிறது இந்த சாம்சங் கம்பெனியால் தான் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாத இந்த சாம்சங் கம்பெனி ஒரு ஆட்டோமொபைல் மோட்டார் வாகனம் தயாரிக்கக்கூடிய கம்பெனியும் வச்சுருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் அவங்களுக்கு அதில் சக்ஸஸ் அந்த அளவுக்கு பெரிய அளவில் கிடைக்காதனால அந்த கம்பெனியாக ரெனால்ட் அப்படிங்கிற அந்த கம்பெனிக்கிட்ட விற்றுட்டாங்க. இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டோம்னா இல்லை, சாம்சங் கம்பெனி ஏரோஸ்பேஸ் மேனுஃபேக்சரிங் அப்படின்னு சொல்லப்படுற ஏரோப்ளேன் இன்ஜின் அந்த மாதிரியான ஏரோஸ்பேஸ் பார்ட்ஸும் தயாரிச்சுக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. 1999 வருஷம் கொரியா ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் KAI அப்படிங்கிற பேரில் சாம்சங் ஏரோஸ்பேஸ், தாவோ ஹெவி இன்ஜினியரிங் அப்படிங்கிற கம்பெனி, ஹூண்டாய் ஸ்பேஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஏரோஸ்பேஸ் கம்பெனி இவங்க எல்லாருமே சேர்ந்து ஏர்கிராஃப்ட் இன்ஜின் மற்றும் கேஸ் டர்பைன்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனியை வந்து தொடங்கியிருக்கிறாங்க. அந்த கம்பெனி இப்போ வரைக்குமே இருக்குது. இப்போ வரைக்குமே சாம்சங் ஏர்கிராஃப்ட் இன்ஜின், கேஸ் டர்பைன்ஸ் இது எல்லாமே தயாரித்து சேல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதன் பிறகு 2000 வருஷம் சாம்சங் வந்து செட்டாப் பாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கல்ச்சரை வந்து கொரியாவில் அறிமுகப்படுத்துகிறாங்க. செட்டாப் பாக்ஸ் கல்ச்சரை முதல்ல அறிமுகப்படுத்தினது இந்த உலகத்திலே சாம்சங் தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நம்ம நாட்டிலலாம் இப்போ தான் ஒரு 4-5 வருஷமாக இந்த டிஜிட்டல் டிவி, செட்டாப் பாக்ஸ் இது எல்லாமே ஒரு 10 வருஷமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் சாம்சங் கம்பெனி 2000 கொரியாவில் அறிமுகப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அதன் பிறகு 2000 வருஷத்துக்கு பிறகு இவங்க ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸ்குள்ளே வரலாம் அப்படின்ட்டு ஆசைப்பட்டு ஸ்மார்ட் ஃபோன் பிஸ்னஸ்குள்ளே வராங்க. 2008 வருஷம் சாம்சங் கேலக்ஸி அப்படிங்கிற அந்த சீரீஸ் வெளியிடுறாங்க. சாம்சங் கேலக்ஸி நோட், கேலக்ஸி எட்ஜ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு மாடல் எல்லாமே வெளியிடுறாங்க. இது எல்லாமே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போகுது. அதன் பிறகு 2010 வருஷம் ஒரு பாராமெடிக்கல் கம்பெனியை ஆரம்பிக்கிறாங்க. பாராமெடிக்கல் கம்பெனி அப்படின்னா மெடிசின் தயாரிக்கக்கூடிய அது மாதிரி மெடிக்கல் ரிலேட்டட் கம்பெனி, அதுவும் இந்த சாம்சங் ஆரம்பித்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. 2012 வருஷத்தில் சாம்சங் உலகிலேயே அதிகமாக விற்கக்கூடிய மொபைல் ஃபோன் பிராண்ட் அப்படிங்கிற பேரை வாங்கிட்டாங்க. அதுக்கு முன்னாடி 1998 2012 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15-17 வருஷத்துக்கு நோக்கியா தான் அந்த பேரில் இருந்துச்சு உலகின் அதிகமாக விற்கக்கூடிய மொபைல் பிராண்ட் அப்படிங்கிறதுல. அதை வந்து சாம்சங் 2012 முறியடித்து சாம்சங் நம்பர் 1 மாறிட்டாங்க. ஸ்மார்ட் ஃபோனில் மிகப்பெரிய அளவில் சாம்சங் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது எதுவும் பிரச்சனை வராமல் இருக்குமா? ஆப்பிள் கம்பெனி தான் முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படிங்கிறத பெரிய அளவில் பிரபலப்படுத்தின ஒரு கம்பெனியாக இருக்குது. இந்த சாம்சங் கம்பெனி மேலே ஆப்பிள் கம்பெனி $1 பில்லியன் எனக்கு நீ ஃபைனாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களோட பேட்டன்ட்டை வந்து நீ வந்து யூஸ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. அதுக்காக ஃபைனும் கட்டினாங்க சாம்சங் கம்பெனி 2012. அதன் பிறகு 3 வருஷம் கழிச்சு 2015 கூகுள், சோனி, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிள், IBM அப்படிங்கக்கூடிய அந்த எல்லா கம்பெனிஸ் சேர்ந்தும் காசு கொடுத்து அவங்களோட ஸ்மார்ட் ஃபோன் பேட்டன்ஸை கிட்டத்தட்ட ஒரு 7500க்கும் அதிகமான பேட்டன் ரைட்ஸை சாம்சங் கம்பெனி வாங்கிட்டாங்க. இப்போது அந்த பேட்டன்ட் எல்லாத்தையும் வச்சு தான் ஸ்மார்ட் ஃபோனை உலக அளவில் மிகப்பெரிய ஒரு பிராண்டிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சாம்சங் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க.
நம்மெல்லாம் சாதாரணமாக நினச்சிட்டு இருப்போம் சாம்சங் அப்படிங்கிறது ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உலக அளவில் மிகப்பெரிய ஒரு கம்பெனியாக இருக்கிறாங்க இந்த சாம்சங் கம்பெனி. அவங்களோட பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய குரூப்பாக அவங்க வந்து பிரிஞ்சு செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது ஒன்று இப்போ நான் வரிசையாக சொல்கிறேன். நம்பர் 1 வந்து சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு பிஸ்னஸ். எலக்ட்ரானிக்ஸு, செமிகண்டக்டர்ஸ், ஹோம் அப்ளையன்சஸ், டிவி, வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு இந்த மாதிரி தயாரிக்கிறது. அது போக மொபைல் ஃபோன்ஸு, கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ் இந்த மாதிரி ஆல் ஓவர் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி தயாரிக்கிறது தான் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கக்கூடிய அந்த குரூப்பு. இந்த குரூப்பு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 200 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு வருமானத்தை ஈட்டுறாங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் 145 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருமானம் இவங்களுக்கு கிடைக்குது. ஒட்டுமொத்த சாம்சங் குரூப்லேயே நம்பர் 1 மிகப்பெரிய வருமானம் ஈட்டக்கூடிய கம்பெனியாகவும் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தான் இருக்குது. உலக அளவில் இந்த சாம்சங் எலக்ட்ரானிக்ஸ் தான் பிரசித்தி பெற்ற ஒரு கம்பெனியாகவும் இருக்குது. அதனால தான் நம்மளுக்கு சாம்சங் அப்படின்னு சொன்னாலே இந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள், மொபைல் ஃபோன் இது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. அடுத்தபடியாக ரெண்டாவது அந்த சாம்சங் இன்ஜினியரிங் அப்படிங்கிற பேரில் இவங்க வந்து இண்டஸ்ட்ரியல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட், ஹைட்ரோ கார்பன் எடுக்கக்கூடிய அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறது, இந்த மாதிரியான ஒர்க்கெலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த கம்பெனி மூலமாக மட்டுமே இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி அளவுக்கு வருமானமாக மட்டுமே கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக மூணாவது சாம்சங் சிஎன்டி கார்பரேஷன் அப்படிங்கிற பேரில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியும் வச்சுருக்காங்க. இது மூலமாக இவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன், சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டட் ஒர்க் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. துபாயில் இருக்கக்கூடிய புர்ஜ் கலீஃபாவை கட்ட சாம்சங் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த கட்டிடத்தை கட்டினது சாம்சங் சிஎன்டி கார்பரேஷன் அப்படிங்கக்கூடிய இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி தான் அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி மூலமாக மட்டுமே இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 20 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்குது. அடுத்தபடியாக நாலாவது சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் மூலமாக இவங்க ஷிப் பில்டிங், பவர் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய அந்த வின் மில் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அது போக மெஷின் டூல் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிஎன்சி மிஷின், மெஷினிங் ரிலேட்டட் நிறைய மெஷின் டூல்ஸ் எல்லாமே தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாம்சங் ஹெவி இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி மூலமாக மட்டுமே இவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 6 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இது மாதிரியான மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வச்சுருக்காங்களா, சாஃப்ட்வேரில் இவங்க இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிற டவுட் நம்மளுக்கு இருக்கும். கண்டிப்பாக இருக்காங்க. அடுத்தபடியாக இவங்க அஞ்சாவதாக சாம்சங் SDS அப்படிங்கிற பேரில் ஒரு சாஃப்ட்வேர் ஐடி ரிலேட்டட் கம்பெனி வச்சுருக்காங்க. இந்த கம்பெனி மூலமாக இவங்க வந்து ஐடி ரிலேட்டட் பிஸ்னஸ் எல்லாமே பண்ணுறாங்க. BPO அப்படின்னு சொல்லப்படுற அந்த கால் சென்டர் பிஸ்னஸ், சாஃப்ட்வேர், க்ளவுட் ஸ்டோரேஜ் இந்த மாதிரியான எக்கச்சக்கமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சாம்சங் SDS மூலமாக மட்டுமே உங்களுக்கு 10 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக அவங்க சாம்சங் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பேரில் லைஃப் இன்சூரன்ஸ், ஹெல்த் இன்சூரன்ஸ், அதர் இன்சூரன்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. கொரியாவில் இந்த சாம்சங் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸான ஒரு இதாக இருக்குது. இந்த சாம்சங் லைஃப் இன்சூரன்ஸ் மூலமாக மட்டுமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 18 லட்சம் கோடிக்கும் அதிகமான வருமானம் கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக ஏழாவதாக சாம்சங் ஃபயர் அண்ட் மரைன் இன்சூரன்ஸ் அப்படிங்கிற பேரில் இவங்க ஆட்டோமொபைல் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடியது, அப்புறம் பெரிய அளவில் லாங் டேர்ம் இன்சூரன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியை வச்சுருக்கிறாங்க. இந்த சாம்சங் ஃபயர் அண்ட் மரைன் இன்சூரன்ஸ் கம்பெனி மூலமாக மட்டுமே உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு 11 லட்சம் கோடி உங்களுக்கு வருமானமாக கிடைக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அடுத்தபடியாக எட்டாவதாக இவங்க செயில் வேர்ல்டு வைட் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வர்டைசிங் கம்பெனி வச்சுருக்காங்க. எப்படி இப்போ நம்மளுக்கு கூகுள் ஆட்சென்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி இருக்கோ, அதே மாதிரி இந்த செயில் வேர்ல்டு வைட் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடாக இந்த சாம்சங் கம்பெனியோட ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனியாக இருக்குது. இந்த செயில் வேர்ல்டு வைடு கம்பெனி மூலமாக மட்டுமே இந்த சாம்சங் கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு கிடைக்கிற வருமானம் கிட்டத்தட்ட 10,000 கோடி அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. இந்த சாம்சங் கம்பெனிக்கு உலக அளவில் பல நாடுகளில் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம இந்தியாவில் கூட இருக்குது. இந்தியாவில் சென்னையில் ஸ்ரீபெரும்புதூரில் 2006 எலக்ட்ரானிக்ஸ் பிளான்ட் ஒன்று ஓப்பன் பண்ணாங்க. அங்கே இவங்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இந்த மாதிரியான ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் மொபைல் ஃபோனுமே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2013 அதே ஸ்ரீபெரும்புதூரில் எக்ஸ்ட்ராவாக ஒரு பிளான்ட்டு இவங்க புதுசாக கட்டி இப்போ அதுவும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாது 2017 வருஷம் உத்தரப்பிரதேசத்தில் நொய்டாவில் உலகத்திலே மிகப்பெரிய ஒரு மொபைல் தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரியையும் சாம்சங் நிறுவி இருக்காங்க. அதுவும் இப்போ செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. இப்போ 2020 கொல்கத்தாவில் மொபைல் டிஸ்பிளே தயாரிக்கக்கூடிய ஒரு ஃபேக்ட்ரிக்கான அடிக்கல் நாட்டி அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷத்தில் அதை ஓப்பன் பண்ண போகிறதாகவும் அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த அளவுக்கு மிகப்பெரிய கம்பெனியாக இருக்கக்கூடிய இந்த சாம்சங் கம்பெனி சவுத் கொரியாவோட 5வது மிகப்பெரிய ஏற்றுமதி பண்ணக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்குது. அந்த சவுத் கொரியாவோட ஒட்டுமொத்த ஏற்றுமதியில் 5வது மிகப்பெரிய ஏற்றுமதி கம்பெனி இந்த சாம்சங் கம்பெனியாக தான் இருக்குது. சவுத் கொரியாவோட GDPயில் 17% இந்த சாம்சங் கம்பெனியோட ரெவென்யூ தான் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. அது மட்டும் இல்லாது உலக அளவில் இந்த சாம்சங் கம்பெனியோட பிராண்ட் வேல்யூ 8வது இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுங்க. நம்பர் 1, 2, 3 அதெல்லாம் எந்த கம்பெனி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் இருக்கும். இந்த ஆப்பிள், கூகுள் அது எல்லாமே இருக்கும். இந்த சாம்சங் கம்பெனிக்கு வேர்ல்டு வைடு பிராண்ட் வேல்யூவில் 8வது இடம் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுங்க.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் சாம்சங் கம்பெனியை பற்றின அவங்களோட ஸ்டோரி மற்றும் இன்ஃபர்மேஷன். நான் சொன்னதை தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எதுவும் தெரிஞ்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீடியோ பார்க்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு அது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம லோக்கல் மாஃபியா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன் மனோஜ் சந்திரசேகர்.